பணம் கொடுத்துட்டு இருந்த ஒரே நாடு சைனா. சைனாவுக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. பலூச்சிஸ்தான்ல அவங்க எந்த வேலையும் பண்ண முடியறது இல்லை. ஸோ இது என்ன காட்டுதுன்னா, பாகிஸ்தான் அந்த ஒரு நாடு அங்கே அரசாங்கம் இருக்கிறதா, இல்லை அரசாங்கம் செயல்பட்டாலும் அதன் கீழ் வரும் இராணுவம் அந்த அரசாங்கத்துக்கு கட்டளைக்கு இணங்க நடக்கிறதா, அங்கே ஒரு பாராளுமன்றம் ஒன்று இருக்கிறது, அந்த பாராளுமன்றத்திற்கு மற்ற எந்திரங்கள் அரசு எந்திரங்கள் மீது எவ்விதமான கட்டுப்பாடு உண்டு, அங்கே பிரதமருக்கும் இராணுவ தளபதிக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஒரு வெளிநாட்டு மிலிட்டரி தான் அங்க ஆட்சி செய்யற மாதிரி இல்லையா? ஆமா, ஒன்று இட் இஸ் இப்போ இருக்கிறது ஹைபிரிட் ஆட்சி. மிலிட்ரி நேரடியாக கண்ட்ரோல் பண்ணாம பின்னிருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மிலிட்ரி நேரடியாக சர்வாதிகாரிகளாகவே இருந்திருக்கிறார்கள். அயூப் கான், யாயா கான், ஜியாவுல்லக், பர்வேஸ் முஷரஃப் போன்றவர்கள் நேரடியாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். பல்வேறு காலகட்டங்களில் இராணுவமானது பேருக்கு பிரதமராக சில பேர் செயல்பட்டாலும் இவர்கள் ஆட்சியை கையில் வைத்திருந்தார்கள். அதுக்கு பல உதாரணங்கள் நான் கூற முடியும். உதாரணத்துக்கு கியானி, ஜெனரல் பாஜ்வா, இப்போ ஆசிம் முனீர், ஒரு காலத்தில் வஹீத் கக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனரல், நவாஸ் ஷெரீப் கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு பெனசீர் பூட்டோவை எடுத்துட்டு வந்தது. அதுக்கு முன்னாடி மிர்சா அஸ்லம் பேக் பெனசீர் பூட்டோவை கலைச்சிட்டு நவாஸ் ஷெரீஃபை எடுத்துட்டு வந்தது. ஸோ அங்கே ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்துவதும் பாகிஸ்தான் இராணுவம் தான்.